ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான பலாசோ பேண்ட்டோடைய கட்டிங் வீடியோ தான். இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பலாசோ பேண்ட் இல்லையா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எலாஸ்டிக் வச்சுருக்கேன் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ரோப் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரோப் இருக்கிறதுனால நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பேக்கில் எலாஸ்டிக்கோ எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றது சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேண்ட்டுக்கு எப்போவுமே எடுக்கிற 4 மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிப்போட ரவுண்டு. ஹிப் ரவுண்ட் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளோட சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஹிப் ரவுண்டில் எழுதிக்க போகிறோம். இங்கே வந்து எனக்கு 48 இன்ச்சஸ் வந்து நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளோட வேஸ்டோட ரவுண்ட் அப்படின்றது நம்ம பேண்ட்டை எங்கே வேர் பண்ணுவோம், அதாவது பெல்லி பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ரவுண்ட் எடுக்கிறது தான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்டாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட லென்த்து, அந்த இடத்துலேருந்து நம்ம கீழே ஃப்ளோர் வரைக்கும் நம்மளோட இன்ச் டேப்பை வச்சு ஃபுல் லென்த் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அந்த எலாஸ்டிக் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவு தான் நம்மளோட பெல்ட் லென்த்தை வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து இங்கே 2 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 2லேருந்து 2.25 வந்து எடுத்துக்கலாம். காட்டன் ஃபேப்ரிக் ஆர் ரயான் வந்து பெஸ்ட்டு. ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஹிப் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒரு 6 இன்ச்சஸ் வந்து கொடுக்கணும். உங்கள் ஹிப் ரவுண்ட் எவ்வளவோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 48 இல்லையா என்னோட ஹிப் ரவுண்டு, ஸோ 48 டிவைடட் பை 4 ப்ளஸ் 6 இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதை கால்குலேட் பண்ணனா எனக்கு 18 இன்ச்சஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த 18 இன்ச்சஸ் அளவுக்கு நம்மளோட ஒரு ஃபோல்டு வந்து ஃபேப்ரிக் இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோட 2 மீட்டர் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோல்டு பண்ணிட்டுக்கு அப்புறமா இந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபோல்டு பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 18 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 18 இன்ச்சஸ் அளவுக்கு இதை ஃபோல்டு பண்ணால் போதும். ஓகேவா, நம்ம எதிரில் வந்து அந்த ஃபோல்டட் எட்ஜ் அப்படியே இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃபோல்டு பண்ணால் போதும் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து இங்கே கரெக்டாக மெஷர் பண்ணி ஒரு 18 இன்ச்சஸ்லேருந்து 19 இன்ச்சஸ்க்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் இங்கே மார்க் பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு ஃபோல்டிங் 18 இன்ச்சஸில் இருக்கணும் கம்பல்சரி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டேன். இப்போ இந்த எதிரில் இருக்கிற அந்த ஃபோல்டட் ஃபேப்ரிக்கில் நம்மளோட பெல்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 18 இன்ச்சஸ் நமக்கு கிடைச்சது இல்லையா, என்னோட ஃபேப்ரிக் வந்து நான் ஃபோல்டு பண்ணி இங்கே வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம பலாசோ பேண்ட்டோடைய டிராஃப்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்மளுடைய வேஸ்ட்டை மார்க் பண்ணணும். வேஸ்ட்டுக்கு இங்கே வந்து நம்ம ஹிப் ரவுண்டு தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல உங்களோட ஹிப்பை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 48 டிவைடட் பை 4 பண்ணும்போது 12 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ நான் அதை மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் லூசிங் வந்து கொடுக்கணும். ஸோ அதை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 12.5 இன்ச்சஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ நான் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிராச்சில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். நம்ம சைடு வந்து நமக்கு ஃபோல்டடாக தான் இருக்க போகுது. ஸோ எதிரில் ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு சீம் அலவன்ஸ் தேவை. ஸோ நான் அதில் 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட வேஸ்ட் இருக்க இடத்துல ஹிப் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கிராச் மார்க் பண்ண போகிறோம். இங்கே கிராச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து பலாசோ பேண்ட்டுக்கு ஒரு கிராச் ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் கிராச் பாயிண்டில் வந்து லூசிங் வந்து 4 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிராச் லென்த் ரொம்ப அதிகமாக போக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையுமே கேட்டிருந்தீங்க இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 4 இன்ச் கிராச் பாயிண்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் வேறு ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களுமே இப்போ நான் பலாசோ பேண்ட்டுக்கு தர லூசிங் சார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் லூசிங் மைனஸ் பெல்ட் ப்ளஸ் 1. ஓகேவா, இங்கே லூசிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க இல்லையா சார்ட்டு, அதில் இருக்கிற ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஹிப்புக்கு என்ன வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 1.5 இன்ச்சஸ் லூசிங் வருது. ஓகே, ஸோ ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ அது கூட ஒரு 1.5 இன்ச் லூசிங் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட பெல்ட் எவ்வளோ 1.5 இன்ச்சஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு பெல்ட் வந்து. ஸோ அந்த 1.5 இன்ச்சை நான் மைனஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச்சும் கொடுத்துட்றேன். அதை கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு 13 இன்ச்சஸ் வந்து வருது. ஸோ இதுதான் என்னோட கிராச் லென்த்து. ஸோ நான் அந்த கிராச் லென்த்தை வந்து கரெக்டாக வந்து என்னோட லைன் இருக்குது இல்லையா, ஹிப் ரவுண்ட் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 13 இன்ச்சஸ் என்னோட கிராச்சோட லென்த். ஓகேவா, ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நான் கொடுத்துடுறேன். இப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். அந்த சீம் அலவன்ஸோட சேர்த்து என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் எக்ஸஸாக வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் கிராச்சோட அந்த லைனில்.
1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைனையும் மேலே வந்து சீம் அலவன்ஸோட சேர்த்து இருக்கிற ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ கிராச்சோடைய கர்வ் வந்து நம்ம வரையணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இல்லையா, அதோட மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி என்னுடைய இன்ச் டேப்பை வச்சு மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கும் இன்னொரு மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கும் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகே, அடுத்தது இப்போது நம்மளோட கிராச்சோட கர்வ் வந்து வரையணும். அந்த கர்வ் வரைகிறதுக்கு இங்கே எவ்வளோ தள்ளி மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த சார்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பலாசோ பேண்ட் தைக்கும் போது உங்கள் ஹிப் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் எவ்வளோ வருதோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 இன்ச்சஸ் வருது என்னோடய ஹிப் ரவுண்டுக்கு. ஸோ நான் அதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாட்டம் ரவுண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கு முதல்ல லென்த் வந்து நமக்கு தெரியணும். லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் லென்த் எடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து நம்மளோட பெல்ட் லென்த்தை வந்து மைனஸ் பண்ணணும். 40 இன்ச்சஸ் என்னோட லென்த்து. பெல்ட் லென்த் வந்து நான் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா எலாஸ்டிக்கோட லென்த் 1.5 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. ஸோ 40 மைனஸ் 1.5 இன்ச்சஸ் நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னா 38.5 வருதா. ஸோ இப்போ இது கூட ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து மேலே நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா பெல்ட்டுக்கு, அது ஓகேவா. அந்த 1/2 இன்ச்சை ஆட் பண்ணிடணும். அடுத்து இன்னும் 1 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கீழே ஃபோல்டு பண்ணுறதுக்காக. ஸோ நான் இதை ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 40 தான் திரும்பவும் வருது. ஏன்னா என்னோடய பெல்ட் லென்த்து வந்து 1.5 இன்ச்சஸ் அண்ட் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்ததும் 1.5 இன்ச்சஸ். ஸோ எனக்கு வந்து அதே தான் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மார்க் பண்ணிகிட்டே வந்து எனக்கு 40 இன்ச்சஸ் எங்கே வருதோ அதை வந்து நான் இங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். இப்போது இங்கே லைன் வரைஞ்சிட்டோம் இல்லையா லென்த்து. ஸோ இங்கே பாட்டம் ரவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். பாட்டம் ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கிராச் வரைக்கும் நம்ம ஒரு மார்க் வந்து பண்ணோம் இல்லையா. மேலே ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச் எக்ஸஸாக கொடுத்து மார்க் பண்ணோம் இல்லையா, அது எவ்வளோ வந்துச்சு 14 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 14 இன்ச்சஸ் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுலேருந்து எக்ஸஸாக இன்னொரு 1/2 இன்ச் கூட நீங்கள் கொடுத்து இன்னும் ஃப்ளேராக வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதையும் நம்மளோட இந்த கிராச்க்கு நம்ம வெளியே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா கர்வு, அந்த லைனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து நம்ம போட போகிறோம். இப்போது அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுட்டேன். இப்போ அந்த கிராஸ் லைனில் நம்ம சென்டர் எடுத்துக்கணும். சென்டர் எடுத்துகிட்டு அந்த சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சென்டர்லேருந்து கிராச்சில் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இன்னொரு சென்டர் வந்து எடுக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டில் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம உள்ளே மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உள்ள கர்வ் வந்து கொடுக்கணும் நம்ம கிராச் லைனில். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கும். இப்போது அங்கே நம்ம கர்வ் கொடுத்ததுக்கப்புறமா அதிலிருந்து அப்படியே இந்த பாட்டம் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது கூட கனெக்ட் பண்ணி விட்டுணும் நம்ம. அடுத்தது பாட்டம் ரவுண்டுக்கு வந்து நான் சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அந்த 1 இன்ச்சஸில் ஒரு லைன் வந்து நான் மேலே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ தான் ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ராஸாக கொடுத்துட்றேன். இப்போது வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, என்னோட பலாசோ பேண்ட்டோடைய டிராஃப்டிங்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம மேலே வேஸ்ட் மார்க் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பலாசோ பேண்ட் அப்படின்றதுனால என்னோட ஹிப் ரவுண்டு தான் நான் இங்கே மார்க் பண்ணுவேன். ஸோ நான் அந்த ஹிப் ரவுண்டை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் லூசிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த மாதிரி இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட கிராச்சோட லென்த் வந்து மார்க் பண்ணணும். கிராச் லென்த்துக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் லூசிங் மைனஸ் பெல்ட் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ நான் அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே லூசிங் வந்து என்னோட ஹிப் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு நான் லென்த்தை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் வந்து மார்க் பண்ணிட்டுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே ஹிப் ரவுண்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே மார்க் பண்ணணும். ஸோ நான் இங்கே எங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு கீழே என்னோட கிராச் லைன்லேயுமே வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் எக்ஸஸாக இன்னும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா, க்ராஸாக வரணும். அந்த 1 இன்ச் வந்து எக்ஸஸாக மார்க் பண்ணணும் நம்ம கிராச்சில். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைனையும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹிப் ரவுண்டுன்னு, அதையுமே சேர்த்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சிட்டேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய இந்த கிராச் கர்வ் மார்க் பண்ணியிருப்போம். கிராச் கர்வுக்கு வந்து நான் டேபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை பார்த்து உங்கள் ஹிப் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கிராச் கர்வ் வந்து இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ கர்வ் வரைவோம் இல்லையா, ஸோ அந்த கர்வ் வந்து நம்ம வரையணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் அண்ட் அடுத்த லைனுடைய மிட் பாயிண்ட் சேர்த்து நம்ம ஒரு கர்வ் வந்து இங்கே மேட்ச் பண்ணி விட்டுடணும். இதுக்கடுத்து பாட்டம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்மளோட லென்த் வந்து நமக்கு தெரியணும். ஸோ லென்த் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, பெல்ட் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வர லென்த்தை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். கீழே அதோடைய சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா ஃபோல்டிங் பேண்ட்டுக்கு. ஸோ
அந்த 1 இன்ச்சஸுமே நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுடைய இந்த க்ராச்சோடைய லைன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, 1 இன்ச் ஆட் பண்ணி அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை அப்படியே கீழே பாட்டம் லைனில் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைனையும் நம்ம க்ராச் கர்வ் வரைக்கும் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து ஒரு கிராஸ் லைன் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டுடணும். இப்போது அந்த லைனுக்கு ஒரு சென்டர் எடுக்கணும் அண்ட் மேலே இன்னொரு லைனில் சென்டர் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த சென்டரில் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் உள்ளே வந்து கொண்டு வந்து ஒரு க்ராஸாக ஒரு ஷேப் மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் உள்ளே. இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பலாசோ பேண்ட்டோடைய ட்ராயிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டியோடு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட பலாசோ பேண்ட்டோடைய ஃபுல் டிராஃப்டிங்கு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை பண்ணிடலாம். ஸோ நான் அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு நம்மளோட பலாசோ பேண்ட்டு. இதில் சைட்ஸ் வந்து ஃபோல்டட் ஃபேப்ரிக் தான். ஸோ சைடில் எந்த ஸ்டிச்சுமே இருக்க போகிறது கிடையாது, வெறும் கிராச்சில் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ ஈஸியான ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் ஒர்க்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராச் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துமே. அவ்வளோதான். நம்ம கட் பண்ணதை அப்படியே ஓப்பன் பண்ணாலே நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து 2 சைடுமே வந்து கிராச்சோட பார்ட் தெரியும். ஸோ அங்கே வந்து வெறும் 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். வேறு எந்த ஒர்க்குமே ஃபஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வர போகிறேன். ஃபேப்ரிக்கை இழுத்து பிடிக்காமல் ஒன்று மேலே ஒன்று வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு கிராச் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கிராச்லையுமே வந்து நான் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் வந்து போட்டுடுறேன். இப்போ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி கிராச் இருக்கும், நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது தெரியும். அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டடாக இருக்கிறதுனால இங்கே எந்த ஸ்டிச்சுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாட்டம் ரவுண்டில் வந்து நம்ம 1 இன்ச் சீம் அலோன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, 1/2 இன்ச் வச்சு ஃபோல்டு பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடலாம். 2 பாட்டம் ரவுண்ட்லையுமே நான் வந்து கீழே பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட பேண்ட்டோடைய அந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஜாயின் பண்ணாமல் அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த கிராச் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு பின் வந்து நான் இங்கே குத்திடுறேன் ஃபஸ்ட்டு. குத்திட்டு இப்போது அந்த இடத்துல 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறோம். என்னோட பாட்டம் ரவுண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃபேப்ரிக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு 1/2 இன்ச்சை மெஷர் பண்ணி அங்கேருந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இங்கே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3/4 இன்ச்சு கூட ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா இது பலாசோன்றதுனால நிறையவே அங்கே ஸ்பேஸ் இருக்கும். பட் நான் 1/2 இன்ச்லேயே தான் விட்டுடுறேன். ஏன்னா சீம் அலவன்ஸ் நம்ம 1/2 இன்ச் தானே கொடுத்துருந்தோம். கரெக்டாக அந்த கிராச்சோடைய சென்டர் பார்ட் வரும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சு ஈக்குவலாக நான் வந்து அந்த இடத்துல ஸ்டிச் வந்து பண்ணுறேன். நல்லா அந்த இடத்துல ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து என்னோடய பாட்டம் ரவுண்டில் வந்து கரெக்டாக வந்து முடிச்சிடுறேன். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்டில் வந்து நம்ம ஒரு 70% ஒர்க் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். பெல்ட் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ பெல்ட்டோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் கிளாரிட்டியோட. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெறும் பேண்ட்டோடைய கட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.